அனைவருக்கும் வணக்கம். கடந்த மார்ச் 4ஆம் தேதி தாவைக்கா தலைவர் விஜய் தஞ்சாவூருக்கு சென்றிருந்த போது அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று விபத்திற்குள்ளாகி தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டு இப்போ அந்த விக்னேஷ் அப்படின்ற அந்த இளைஞர் இப்போது உயிரிழந்திருக்காரு. 19 நாட்கள் அவர் சிகிச்சை பெற்றுக்கிட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலன் அளிக்காமல் நேற்றுக்கு இறந்துருக்காப்புல. நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கு காரணம் அந்த விக்னேஷ்ன்ற அந்த பையன் கிடையாது, அந்த பையனுடைய தகப்பன். அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, அதை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ரொம்ப ரொம்ப மனவேதனையில் அவர் பேசியிருப்பார். ஏன்னா அவருடைய மனைவிக்கு இப்போ தான் ஒரு 12 லட்ச ரூபா செலவு பண்ணி ஏதோ சிகிச்சையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இந்த நிலையில் இப்போ தான் அதை விட்டு மீண்டு வர்றதுக்கு இருக்கிற நிலையில் பார்த்தா அதுக்குள்ளே பையனுக்கு இப்படி ஒன்று, எதையாவது விற்றுனாலும் பையனை காப்பாற்றி தானே ஆகணும் அப்படின்னு அந்த தந்தை வேதனையில் அவர் பேசினார். தழுதழுத்த குரலில் அவர் பேசினார். அது மட்டும் இல்லாமல் கரூரில் அத்தனை பேர் செத்தப்போவே வராதவங்க இங்கேயே வர போகிறாங்க அப்படின்ட்டு அவர் சொன்னது உண்மையாகவே அதுதான் நடந்திருக்கு. அவரை போய் பார்க்குறதுக்கு தாவேக்கலை யாருமே இல்லை, தலைவன் கண்டுக்கவே இல்லை. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அந்த பையனுடைய மருத்துவ செலவுகளை ஏற்பதாக அவர் உறுதி அளித்திருந்த நிலையில் என்னதான் காசு யார் சப்போர்ட் பண்ணாலும், உயிரை என்னதான் காசு இருந்தாலும் என்னதான் இது பண்ணாலும் கொண்டு வர முடியுமா? ஒருத்தனுடைய உயிரே போகிற அளவுக்கு இருக்குன்னா அந்த பையன் அந்த வண்டி ஓட்டிகிட்டு போன அந்த ஸ்பீடு, அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க, எவ்வளோ ரசிக மோகம் அந்த பையனுக்கு இருந்திருக்கும். சும்மா அவர் போகிறாரா பார்த்தோமா அப்படி இல்லை, அந்த விஜயை விரட்டிக்கிட்டு போகணும், பின்னாடியே போகணும், பின்தொடர்ந்து போகணும், அதில் தான் ஏதோ இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை அந்த பையனுடைய உயிரையே இப்போ பறிச்சிருக்கு. இன்னும் இந்த செவரு எத்தனை உயிரை காவு வாங்க போகுதோ தெரியல. மொத்தமாக 53 உயிர், 53 உயிர், 53 பொருள் கிடையாது, 53 வாகனம் கிடையாது, 53 ஏதோ பொருட்கள் கிடையாது, 53 சேர் கிடையாது, 53 உயிர், விலை மதிப்பற்ற உயிர் போயிருக்கு. அதுவும் சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைங்க நிறைய பேர் போயிருக்காங்க, இளைஞர்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. எதுக்காக? விஜய்ன்ற இந்த நடிகன் அயோக்கியன், உத்தமான ஒரு நல்லவனாக இருந்தாலும் பரவாயில்ல, அயோக்கிய பையன், ஒன்றா நம்பர் அயோக்கிய பையன் கட்சியை ஆரம்பிச்சிருக்கான்றதுக்காக அவனை பார்க்க போகணும் ஏதோ உலகத்தில் காணாததை கண்ட மாதிரி, அவனுக்கு என்னமோ 10 கை இருக்கிற மாதிரி, அவனுக்கு என்னமோ 4 காலில் அவன் நடக்கிறான்டா, இவன் ஒரு வித்தியாசமான வினோதமான மனிதன்டா அப்படின்னு சொல்லி காணாததை கண்ட மாதிரி பின்னாடியே வெறி பிடிச்சி போய் அத்தனை பேர் இறந்துருக்காங்க. இதில் இந்த உயிரிழந்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பொருளாதாரத்தில் அப்படியே ரொம்ப பயங்கர இதுவாக அப்படியே ரிச்சாக எலைட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. எல்லாமே பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்க, சமூக ரீதியாகவே ஒடுக்கப்பட்டவங்க, ஜாதி ரீதியாக இந்த கேஸ்ட் வைஸ் ஒடுக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், ரொம்ப பாவப்பட்ட ஏழ்மையான பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்களை சேர்ந்த பசங்க பொண்ணுங்க தான் இறந்துருக்காங்க. இந்த அணில் குஞ்சுகள்லாம் யோசித்து பார்க்கணும். எங்கேயாவது ஒரு பணக்கார வீட்டு பையன் ஒரு பெரிய ஒரு கம்பெனியை ஓன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏதோ ஒரு நிறுவனத்தை ஏதோ ஒன்று ஓன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுடைய பையனோ பொண்ணோ இந்த மாதிரி ஒரு தேட்டரில் ஒரு நடிகனுடைய படம் வருதுன்னா அங்கே போய் பாலை ஊற்றி இது பண்ணுறாங்களா? பால் மாலை அது இதுன்னு வாங்கி போட்டு கொண்டாடுறாங்களா? மேலே ஏறி அவனாவது விழுந்து சாவறானா? ஏதாவது நடக்குதா? இப்படி ஒரு நடிகனை துரத்திக்கிட்டு போகிறாங்களா அந்த மாதிரி பணக்கார வீட்டு பசங்களோ பொண்ணுங்களோ? நீங்கள் மட்டும் ஏன் அப்படி போகிறீங்க? அந்த நடிகனோ அந்த பணக்கார நபரோ அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு தெரியும், நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ இவ்வளோதான், அவங்களும் ஒரு உயிர், அவங்க ஒரு மனிதன், அவங்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் அவங்க இல்லை, அவங்களுடைய உழைப்பின் காரணமாக அவங்களுடைய திறமையின் காரணமாக அவங்க ஃபேமஸ் ஆகிருக்காங்க, அவ்வளோதான். வேறு ஒன்று பெருசாக அவங்க எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சர்ஸ்லாம் கிடையாது. அப்படி டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சர்ஸாக இருந்தாலும் அதிசயமாக பார்த்துக்கிட்டு கிளம்பிடுவோமே ஒழிய விரட்டி போகிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? மோகம், ரசிக மோகம், எதுக்கு அது? அதனால அம்மாஞ்சலி பைசாவுக்கு புரோஜனம் இருக்கா? ஏதாவது ஒரு புரோஜனம், ஒரு சின்ன புரோஜனம் இருக்கா? இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன்னா இதில் ஒரு நல்ல கருத்தை நான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறேன், இதில் எனக்கு ஒரு 4 ரூபா புரோஜனம் இருக்குது, இல்லைன்னா இதை பண்ண முடியுமா? நேரத்தை எவனாவது இருந்து வேஸ்ட் ஆக்குவானா? அப்படியே நேரத்தை வேஸ்ட் ஆகிற ஒரு இதுவாக இருந்தாலும் உயிருக்கு ஆபத்துள்ள ஒரு விஷயமா இருக்குமா இதெல்லாம்? அப்போது நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு தெரியுது, நம்ம நேரம் வேஸ்ட்டுன்னு தெரியுது, ஒரு சல்லி பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத விஷயம்னு தெரியுது, அப்புறம் ஏன் இதை பண்ணணும்? அப்படி ஏதாவது ஆகி உயிருக்கு ஆபத்தான நிலையில் உயிரே போனாலும் கூட திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. எத்தனை தடவை படித்து சொல்கிறது? இந்த பசங்களுடைய வீட்டில் இந்த பேரண்ட்ஸ்லாம் நம்ம தான் படிக்கலை, நம்ம தலைமுறை தான் படிக்காமல் போயிட்டோம், நம்ம அடுத்த தலைமுறையாவது படித்து பொருளாதாரத்தில் முன்னேறி ஒரு நல்ல நிலைக்கு வந்துட மாட்டோமான்னு ஏங்கக்கூடிய வீடுகள் தான் இவங்க எல்லாரும். பெரிய பெரிய பணக்காரங்க வீடுகள்லாம் அவங்களுடைய பிள்ளைங்க இறந்தாவே ஏதாவது ஆச்சுனாவே அவங்கெல்லாம் கதறி அழுவாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு அது கஷ்டம் தான், இல்லைன்னு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்க இந்த மாதிரிப்பட்ட இருக்கிறவங்கலாம் ஏங்குவாங்க. நம்ம 4 காசை பார்த்துட மாட்டோமா,
நம்ம பையன் ஒரு நல்ல ஸ்டேட்டஸுக்கு போயிட மாட்டானா, நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போயிட மாட்டோமான்னு ஏங்குற ஏக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஏக்கத்தை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உயிரோடவாது இருக்கணும். இப்படி ரசிக மோகத்தில் வீணாக போய் உயிரை இழந்து ஒரு புத்திர சோகத்தை வாழ்க்கை ஃபுல்லாக பேரண்ட்ஸுக்கு கொடுக்கறது எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா? வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க அதை சுமந்துக்கிட்டே தெரியணும். உங்களால் அவங்கள வச்சு காப்பாற்ற முடியல, அவங்கள பார்த்துக்க முடியலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இந்த புத்திர சோகத்தை மட்டும் கொடுத்துறாதீங்கடான்னு அத்தனை தடவை நம்ம எடுத்து சொல்கிறோம். விழுப்புரம் மாநாட்டில் 6 பேர், மதுரையில் 5 பேர், கரூரில் 41, சேலத்தில் 1 நபர், தஞ்சாவூரில் இப்போ 1, ஆக மொத்தம் 53 54 தெரியல. அது வந்து கூட தான் செய்யும், நம்ம குறைச்செல்லாம் சொல்ல முடியாது. நான் 53ன்னு தெரியாமல் சொல்லிட்டேன் போல். இந்த அணில் குஞ்சுகளுடைய வீட்டில் அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் பதற்றத்திலேயே வாழ்கிறாங்க நிறைய வீடுகளில். சில வீடுகளில் பெற்றோர்களே வந்து இது போய் சாவு போ, விஜயை நம்மலாம் பக்கத்தில் பார்க்கறதுக்காக நம்ம குடும்பத்தில் ஒரு உயிர் போகிறது ஒரு நஷ்டஈடாக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேவலமான மனநிலை கொண்ட நபர்கள். ஐயோ, இவங்களெல்லாம் பற்றி பேசினாவே நமக்கெல்லாம் ஒரு மாதிரி பிளட் செல்ஸ்லாம் வந்து வெடிச்சிரும் போல இருக்கு நமக்கெல்லாம். இந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இந்த விஜய்ன்ற இந்த நடிகை அந்த நடிகை கூட சேர்ந்து திருமண விழாவுக்கு போகிறான். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ வந்து கேவலமான ஒரு இதுவாக இருக்குது. இதை நினைக்கவே கோபம் வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வளைகாப்பு அது இதுன்னு எல்லாம் அவன் பெரும் பணக்காரர்களுடைய நிகழ்ச்சிகள் அதுக்கெல்லாம் போய் அவன் பாட்டுக்கு அவனுடைய இதை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கான். இவனுங்க தான் சாவறானுங்க. அவன் நல்ல பாதுகாப்போட கூட பவுன்சர்ஸு, ஒய்பிரிவு பாதுகாப்பு எல்லாம் வச்சுக்கிட்டு அவன் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கான். தனி விமானத்தில் போகிறான் வரான், அவனுக்கு பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது, அவனுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. அவன் தடுக்கி விழுந்தா கூட தூக்கி விடுறதுக்கு அப்படியே டக்குன்னு வரானுங்க. அவன் குடிபோதையில் அப்படியே சரிஞ்சு விழுறான் மலேசியாவுக்கு போயிட்டு வரப்போ. அப்போ கூட அவனை டக்குன்னு தூக்கி ஏந்தி விடுறானுங்க. ஆனால் இவனுங்க கீழே விழுந்தா நின்று திரும்பி பார்க்க கூட நாதி கிடையாது. விஜய்ன்ற நபர் திரும்பி பார்க்கவே மாட்டான். உன்னுடைய பேரண்ட்ஸு உன் அப்பா அம்மா தான் கஷ்டப்படுவாங்க, உன் அப்பா அம்மா தான் வந்து நிற்பாங்க, விஜய்ன்ற நடிக்க வந்து நிற்க மாட்டான். நீ ஹீரோ, துப்பாக்கி படத்தில் அப்படி பிடிங்கிட்டான், பைரவா படத்தில் அப்படியே சிலிண்டரை தூக்கிட்டு வந்துட்டான், அப்படி பிடிங்கிட்டான் இப்படி பிடிங்கிட்டான், நீ என்னதான் அவனை பெரிய இவனாட்டு நீ வந்து தூக்கி தலைக்கு மேலே வச்சாலும் உனக்கு ஒன்று நான் வருத்தப்படுறது, உனக்காக வந்து நிற்கிறது உன் பெற்றோர்கள் மட்டும்தான். 19 நாட்களாக உயிருக்கு இந்த பையன் போராடிக்கிட்டு இருந்திருக்கிறான். ஒரு தடவை கூட போய் பார்க்கணும்னு இந்த நடிகனுக்கு தோணலனா இவன் கையில் தமிழ்நாட்டை கொடுக்கணுமா? இப்போ கூட இந்த அணில் குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் மேலேயே தான் குற்றம் சாட்டுறானுங்க. அவன் திமிரெடுத்து ஓட்டிக்கிட்டு போனதுனால மட்டும்தான் இது நடந்துச்சுன்னா அந்த பையனுக்கு அந்த ரசிக மோகத்தை நீங்கள்லாம் ஏன்டா சரி பண்ணல? அந்த பையன் இறந்து போனதுக்கு அந்த பையனுடைய அப்பாவை குற்றம் சாட்டுறாங்க. அந்த அப்பா மேலே தவறு இருக்குதா? என்ன தவறுனா இந்த தற்குறியை வளர்த்தது தான் தவறு. அந்த தற்குறியை ஒழுங்காக கண்டித்து ஒழுங்காக வளர்த்துருந்தா அவன் இப்படி செத்துருக்க மாட்டான். ரொம்ப சாஃப்டாக பிள்ளைங்களை ரொம்ப அன்போட அரவணைப்போட பார்த்துக்கிட்ட ஒரு தவறை தான் அந்த தந்தை செஞ்சிருக்கிறார். ஆகவே தந்தை காரணம், விபத்தை தடுக்க முடியாத திமுக அரசு காரணம். ஆனால் விஜய் எந்த வகையிலுமே காரணம் கிடையாது. விஜய் ஒரு பர்சன் கூட காரணம் கிடையாது இந்த அணில் குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும். இவனுங்க இப்படி இருக்க தான் நமக்கு வந்து நம்மளும் கல் மனசாக வந்து ஆக வேண்டியது இருக்குது. செத்து தொலைங்கடா, நீங்கள்லாம் செத்து தொலைங்கடா. ஆனால் இவனுங்களுடைய தாய் தகப்பன் மாதிரி அழுறதை நம்மளால் பார்க்க முடியல, ரொம்ப வேதனையாக இருக்குது. கரூரில் 41 பேர் இறந்தப்போவுமே அந்த குழந்தைங்க இறந்தது ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு. அந்த பசங்களுடைய பொண்ணுங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அழுததெல்லாம் பார்க்குறப்போ வேதனையாக இருந்துச்சு. அந்த குழந்தைங்க இறந்ததை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அத்தனை ரசிக குஞ்சுகள் செத்தது ரொம்ப மன நிம்மதி தான். உலகத்துக்கு பாரம் குறைஞ்ச விதமாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்குது. அதுலேயும் இந்த பையன் காலேஜை கட்டடிச்சுக்கிட்டு போய் பார்க்க போயிருக்கான். படிப்பை விட காலேஜுக்கு போகிறத விட விஜய் முக்கியம். சமீபத்தில் கூட எங்கேயோ பேசுகிறப்ப வேலூரில் எங்கேயோ ஒரு பெண் பேசுகிறாங்க, விஜயோடைய ரசிகை. காலேஜில் எக்ஸாம் கூட இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், எனக்கு காலேஜில் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு, விஜயை இன்னைக்கு பார்க்காம விட்டா பார்க்க முடியுமா திருப்பி அப்படின்றாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் நம்ம எப்படி காப்பாற்றுறது? இவங்க எல்லாம் இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இங்கே பாரு காலேஜுக்கு போகாமல் விஜயை பார்க்க வந்திருக்காங்க, நம்மளும் இது மாதிரி போகலாம், எக்ஸாம் எழுத போகாமல் விஜயை பார்க்க வந்திருக்காங்க, நம்மளும் இது மாதிரி போகலாம் அப்படின்ட்டு போய் தான் இந்த மாதிரி சாவுறது. இந்த மாதிரி அணில்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கொத்தா சாவறதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, இவங்களே இவங்களுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்படி நம்ம தலைவர் இப்படி, தலைவரை நேரில் பார்த்தேன், அவர் வெள்ளையாக இருந்தார், அவர் மூஞ்சில் அப்படி இருந்தது, அவர் கண் இப்படி இருந்தது, இப்படிலாம் சொல்லி உசுபேத்தி விட்டு இவனுங்களுக்குள்ளே இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த அணில் குஞ்சுகளுடைய ரசிக வெறியை தூண்டி விட்டு அந்த ஆசையை தூண்டி விட்டு ஓடி போய் சாவறானுங்க. வீட்டுக்கே தெரியாது இவனுங்க எங்கே போகிறானுங்கன்ட்டு போய் விழுந்து சாவறானுங்க. கடைசியில் தான் தெரியுது, உயிர் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது போய் இங்கே போயிருக்காங்களா அப்படின்ட்டு. விஜய்ன்ற நபருக்கு கடுகளவுக்கு குற்ற உணர்ச்சி இருந்திருந்தாலாவது, அட்லீஸ்ட் கடுகளவுக்கு மனசாட்சின்ற ஒன்று இருந்திருந்தாலாவது இந்த பையனுக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்கலாம், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பண உதவியாவது பண்ணியிருக்கலாம், ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம் அந்த ஐயாவை கூப்பிட்டு. எதுவுமே பண்ணலை.
எங்களை பார்த்து கொத்தடிமைன்னு சொல்றதுக்கு முன்னாடி இவனுங்களுடைய நிலைமை என்னன்றதை யோசிச்சு பார்க்கணும். எங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் அப்படி விட்டுக்கிட்டு இருக்கிற ஆளு கிடையாது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் முதல்ல இப்படிப்பட்ட தற்கொலைகளாகவும் நாங்கள் இருக்கவும் மாட்டோம். விஜய் இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் கிளம்ப போகிறாராம். ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் கிளம்ப போகிறாராம். செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அவருடைய வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்காரு. உங்களையெல்லாம் கண்டுக்கவே மாட்டார்டா அணில் குஞ்சுகளா. நீங்கள் அவனுக்கு ஓட்டு போடுங்க, போடாமல் போங்க. ஆனால் அரசியல் எல்லாத்தையும் தாண்டி உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஒரு உயிரை நம்பி 4 பேர் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால உங்களுடைய உயிரை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும். செத்திக்குன்னா உங்கள் தலைவனும் கண்டுக்க மாட்டான். மீடியா சேனல்ஸ்லாம் பேசும். எல்லாருக்கும் நீங்கள் ஒரு கண்டென்ட் ஆவீங்க. நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நம்மளுடைய ஒரு உயிர் போகிறதுனால எத்தனை பேருக்கு என்னெல்லாம் நடக்குது, நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்களே உணர்ந்துக்கிட்டு ஒழுங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்களும் கண்டென்ட் ஆகிட்டே இருப்பீங்க. நாங்கள் இன்னும் எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இல்லை நீங்கள் திருந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் இதை பற்றி பேச மாட்டோம். கண்டென்ட் ஆக மாட்டீங்க. ஆகவே நீங்கள் கண்டென்ட் ஆகணுமா வேணாமா? விஜய்க்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணுமா வேணாமா? உங்கள் கட்சியுடைய வளர்ச்சிக்கு நீங்களே முட்டுக்கட்டை போடுற மாதிரி நீங்கள் இப்படி இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பெரும் பின்னடைவு. உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பேரண்ட்ஸுக்கு தான் கஷ்டம். ஆகவே நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, இப்படி விஜய் பின்னாடி போகணுமா வேணாமான்னு. மெச்சுவர்டாக இருக்கக்கூடிய யாருமே இந்த மாதிரிலாம் பின்னாடி ஓட மாட்டாங்க. இம்மெச்சுவராக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான். மெச்சுவர்டான ஒரு மனநிலையை நமக்கு வளர்த்துக்கிட்டு நம்ம ஒழுங்காக வாழணுமா, இல்லை இப்படி இம்மெச்சுவர்டான ரசிக குஞ்சுகளாகவே வாழணுமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் விஜய்ன்ற இந்த நபருக்கு எப்படி தான் ராத்திரி தூக்கம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. நம்மளால் ஒருத்தவங்களுக்கு ஒரு அடிபட்டுருச்சு, ஒரு சின்னதாக கையில் பட்டுருச்சு, இல்லை நம்ம தவறாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டோம், அதனால யாரோ இடிச்சிட்டாங்க, கீழே வந்துட்டாங்க, ஒரு சின்ன நாய்க்குட்டி நம்ம வண்டி சக்கரத்தில் சிக்கிருச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுனாவே நமக்கு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ரொம்ப வேதனையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அந்த ஒரு 2-3 நாளைக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் நம்மளுக்கு அதை விட்டு வெளியே வர்றதுக்கு. ஏன் ஒரு ஆக்சிடென்ட் வீடியோவை பார்த்தாவே நமக்குலாம் மண்டைக்கு கிறுக்கு பிடிச்சி போய் நம்மளாம் இருப்போம். ஆனால் விஜய்ன்ற நபர் பாருங்கள், இத்தனை உயிர் போயிருக்கு அவரால். எப்படி தான் ராத்திரிக்கு தூங்குறாருன்னு தெரியல, எப்படி தான் பகலில் எழுந்திரிச்சு வெளியில் நடமாடுறாரு, அப்படியே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரப்போ கூட சிரிச்சுக்கிட்டே. சைக்கோத்தனமான ஒரு நபரால் மட்டும்தான் இப்படிலாம் இருக்க முடியும். நார்மலாக இருக்கிற நபரெல்லாம் இப்படி இருக்கவே முடியாதுன்றேன். சிபிஐ ஆஃபீஸுக்கு என்கொயரிக்கு போகிறதே கரூரில் 41 பேரை கொன்னதுக்கு தான். அதுக்கு போயிட்டு வரப்போ கூட எந்திரிச்சு காருக்கு மேலே நின்று ஹாய் காட்டுறான். அவன் எப்படிப்பட்ட சைக்கோவாக இருக்கணும். இவன் கையில் தமிழ்நாட்டை கொடுக்கணுமா, குரங்கு கையில் பூமாலையை கொடுத்த மாதிரி. இப்படி தன்னுடைய சொந்த ரசிகன், தன்னை பார்க்க வந்த ரசிகனுடைய விஷயத்துல இவ்வளோ அலட்சியமாக இருக்கக்கூடிய விஜய்ன்ற நபர் மக்கள் விஷயத்தில் மட்டும் எப்படி அக்கறையோடு இருப்பார்? விஜய்ன்ற இந்த நபருடைய கைகள் ரத்த கரைகள் படிஞ்சு போய் இருக்கு. அத்தனை பேருடைய உயிரை காவு வாங்கியிருக்கு. வினை விதைத்தவன் வினையே அறுப்பான், திணை விதைத்தவன் திணையே அறுப்பான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது தான். காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். நீ எதை விதைக்கிறாயோ நீ அதை தான் அறுவடை செய்வாய். இப்படி இத்தனை பேரண்ட்ஸோடைய வலியும் வேதனையும் அவங்களுடைய கண்ணீரும் விஜய்ன்ற நபரை சும்மாவே விடாது. தமிழ்நாட்டை ஆண்டலாம் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுகிட்டு இருக்கக்கூடிய இந்த விஜய்ன்ற இந்த அயோக்கிய நடிகனுக்கு முதல் தேர்தலும் இதுதான், கடைசி தேர்தலும் இதுவாக தான் இருக்க போகிறது. இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.